குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இந்த மேடையை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 37வது மாதாந்திர கருத்தரங்கம் மற்றும் 4ஆம் ஆண்டு ஒரு கருத்தரங்கம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டீமோடு கொண்டுட்டு போகிறது கடவுளோட அனுகிரகம், பிரபஞ்சத்தோட நன்றி, கடமை எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே எங்களுடைய சார் பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களும் அவங்களோட டீமும் ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த நல்ல நாளில் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு, நான் தேர்ந்தெடுத்திருக்க தலைப்பு, என்றைக்குமே ஒரு தலைப்பு எடுக்கும்போது நான் ரொம்ப அதில் டீப்பாக அனலைஸ் பண்ணுவேன். இது இன்றைக்கி என்ன பேசணும், ஒரு 3-4 தலைப்பு எடுத்துகிட்டு பிரபஞ்சம் முன்னாடி நான் சீட்டு போட்டு என்ன பேசணும் அப்படின்னு பிரபஞ்சத்தோட ஆற்றலும் அனுகிரகமும் நான் இந்த டைட்டில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் செஞ்ச பாவத்தினால தான் நான் இன்றைக்கி இதை அனுபவிக்கிறேன், நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்தேனே தெரியல, என் வாழ்க்கை இப்படி இருக்கு. எத்தனை பேர் நினச்சிருப்பீங்க? வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம அதை நினச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு காரணம் என்ன? கர்மா. ஓகேவா? அந்த கர்மாவை மாற்ற முடியுமா? ஜோதிட ரீதியில் இது மாற்ற முடியுமா? என்ன மாதிரியான வழிபாடுகள் இதன் மூலியமாக அதை மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பேச போகிறேன். பொதுவாக கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பிறக்கும் போதே நம்மளுடைய விதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும். அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நமக்கு இந்த தாய் தந்தை தான் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டு வருமாமா மேலேருந்து நம்மளுடைய கர்மா. ஏன்னா அந்த குழந்தைக்கும் பிறக்கும்போது ஒரு கர்மா வரும் இல்லையா? அதற்கான தாய் தந்தையை தேர்ந்தெடுத்துட்டு தான் பிறக்கும். அப்போ பிறக்கும் போதே அந்த குழந்தையின் விதி விதிக்கப்பட்டது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ஜோதிடத்தில் சொல்கிறாங்களே எத்தனை பிரச்சனை வந்தாலும் மாற்றிடலான்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? ஏன்னா கர்மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும்போது வரக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த கிரகம் இங்கே தான் இருக்கும், இந்த கிரகம் இங்கே தான் இருக்கும், இவங்களுடைய கர்மா இந்த பேஸ் பண்ணி தான் இவங்களோட வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கிறது அது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. இது எப்படி மாற்ற முடியும்? நம்ம என்ன கடவுளா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? இதில் நிறைய ஒரு சூட்சமமான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதிகள் இருக்குது, அதற்கான விதி விலக்குகளும் இருக்குது. அப்போ இன்றைக்கி இந்த கர்மாவை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ ஒரு பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரி திசையில் பிறக்கிறார்களோ அந்த திசையின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கர்ம பலன்களை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். பிறப்பெடுத்த மறு நொடியே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கருவுற்றும் போதே பார்த்திங்கன்னா அதோட தாக்கத்தை கண்டிப்பாக அனுபவிக்கும். பிறப்பதற்கு அப்புறமா வெளியே எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு 4 மாதம் குழந்தை உருவாகும் போது யார்கிட்ட எதையும் சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஒரு சூட்சமமான ஒரு முறையில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விதி தீர்மானிக்கப்பட்டது. ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா கர்மாவின் அடிப்படையில் மட்டுமே செய்வதாகும். இன்றைக்கி நான் ஒருத்தரை மீட் பண்ணி ஒரு ஹாய் சொல்கிறேன் அப்படின்னா அதுவுமே கர்மா தான். ஒருத்தங்க திடீர்னு வருவாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க, அவங்க மூலிமா நல்லது நடக்கும், அவங்க மூலிமா ரொம்ப மோசமான செயல்களை நம்ம சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? எந்த ஜென்மத்தில் செய்த பாவம் தெரியல, நான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறேன், அது 100க்கு 100 உண்மை. அப்போது அந்த அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான இந்த விஷயம் இருக்குது. நான் நிறைய மேடையில் இதை நான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். பட் இந்த டைட்டிலில் நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க, இந்த நேரடி ஒளிபரப்பை கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் பார்ப்பாங்க இல்லைங்களா? அதில் கமெண்ட்ஸுன்னு ஒன்று போடுவாங்க தெரியுங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வேணும்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறை சொல்லுவாங்க. அவங்க பாட்டு குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. தெரிஞ்சும் தெரியாமலே குறை சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் தப்புன்னு செஞ்சால் அதுக்கப்புறம் அதை செய்யக்கூடாது. தெரியாமல் செய்த கர்மா ஒன்றும் பண்ணாது, நமக்கு அந்த அறிவை கொடுத்து உணர்த்த ஆரம்பிச்சிடும். ஆனால் தெரிந்து செய்யக்கூடிய கர்மா அதோட விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஈஸியாக கமெண்ட் போட்டு போயிடலாம், எங்கே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்கன்னா அதுவுமே அவங்களோட வாழ்க்கையை சுட்டெரிக்கும்.
உங்களுக்கு பிடிச்சா ஒரு விஷயத்த பண்ணுங்க, பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிட்டு போங்க. அதுதான் வந்து முக்கியமாக இப்போ இருக்கிற டிஜிட்டலைஸில் வந்து பார்த்து உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ பேர் வந்து கமெண்ட் போட்டு போலீஸில் மாட்டியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து நேரம் நல்லா இல்லை. ஆனால் ஒரு சில பேர் வந்து மாட்டல அப்படின்னா அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு கிடையாது, அதெல்லாம் பின்னாடி பாதிக்கப்படும். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஒருத்தங்க கிட்ட சொல்கிறது, செய்கிறது, மனசார ஒரு விஷயம் நினைக்கிறது, பிடிச்சா முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க. ஒரு விஷயத்தை இழுத்து போட்டு சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, பந்தாக்காக நான் வந்து இவ்வளோ செய்ய போகிறேன், இந்த என்ன சொல்கிறது, இவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கணும், அதுக்கு நான் வந்து கடன் வாங்கணும், இது தேவையா நமக்கு? அப்போது உலகத்தில் நிறைய பேர் வந்து இப்படி தான் போயிட்டுருக்காங்க. மற்றவங்களோட பணத்தை வாங்கி நாம் வந்து அனுபவிக்கணுங்கிற அந்த கர்மா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கர்மா. நிறைய இருக்குங்க, கர்மான்னு எடுத்துகிட்டு போனோம்னா நிறைய இருக்குது. அப்போது எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போது நம்ம எதை விதைக்கிறோம், இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயம் நான் வரேன், ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட உதவின்னு கேட்குறாரு, அப்போ அந்த உதவி வந்து நம்ம முடிஞ்சால் பண்ணுறோம், இல்லைன்னா இல்லை. அதை விட்டுட்டு நம்ம அவங்கள அசிங்கப்படுத்தினா அந்த கர்மா பின்னால் நமக்கு வந்து அது வந்து பாதிக்கப்படும். ஸோ எந்த ஒரு செயலை நம்ம இன்றைக்கி செய்கிறோமோ அதை வந்து நம்ம அறுவடை செய்யணும், நம்மளே தான் செய்யணும். நமக்கப்புறம் நம்ம வரக்கூடிய என்ன சொல்கிறது, ஒவ்வொரு குழந்தைகளும் செய்வாங்க. இதுதான் வந்து இதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பொதுவாக வந்து கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான கர்மாவை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மானா என்ன அப்படின்னா, சொல்லுவாங்க தெரியுமா, காலங்காலமாக இந்த சாபம் இவங்களை தொடர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அது கேள்விப்பட்டிருங்க? இல்லை அந்த மாதிரி பர்சனை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாருமே பார்த்தது இல்லையா? சொல்லுவாங்க, காலமாக சொல்லுவாங்க தெரியுமா, பெண் குழந்தைங்களே பிறந்துட்டு வந்துட்டுருக்கு, இந்த வீட்டில் ஆண் வாரிசே இல்லை, ஆண் குழந்தைங்களே பிறந்துட்டுருக்கு, பெண் குழந்தைங்களே இல்லை. குழந்தை கொடுக்குறதே ஒரு பெரிய வரம், ஆனால் ஒரு கான்செப்டில் குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கும், அதுவுமே ஒரு கர்மா தான். நிறைய பேர் ஏங்குவாங்க, எனக்கு குழந்தை பொண்ணு வேணும் பையன் வேணும், அவங்களுக்கு வரிசையாக பார்த்திங்கன்னா பொண்ணாகவே பிறந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி வாரிசு சம்மந்தப்பட்ட கர்மாவும் இருக்கிறது. அப்போ சஞ்சித கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, வம்சாவளியாக தொடரக்கூடிய கர்மாவை மட்டுமே உணரக்கூடியது சஞ்சித கர்மா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிராப்த கர்மா. பிராப்த கர்மானா என்ன, இப்போ நடக்கக்கூடிய அனுபவம். நேற்று நம்ம ஒரு தப்பு செஞ்சுருப்போம், இன்றைக்கே அதற்கான பலன் அனுபவிப்போமா? அது என்ன மாதிரியான கர்மா இந்த காலகட்டத்தில் பிராப்த கர்மாவில் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னா, நமக்கு அமைஞ்சிருக்கிற குடும்பம், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நம்ம ரெகுலராக செய்கிறோம் பார்த்திங்களா அது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் மூலியமாக வரக்கூடிய கர்மா. எப்படி பிள்ளைகளுக்கு என்ன கர்மா வரப்போகுது அப்படின்னா, ஒரு குழந்தை படிக்கலை அப்படின்னா நம்ம அதை சும்மா விடலாமா? நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் மனைவிகளையும் கவனிக்கிறது கிடையாது. அது எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் தெரியுமா? நல்லதோ கெட்டதோ குழந்தைங்கக்கிட்டேயும் மனைவிக்கிட்டேயும், மனைவி கணவன்மார்கள்கிட்டையும் குழந்தைங்கிட்டையும் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம ஒன்றும் பல கோடி சம்பாதிக்க போகிறது கிடையாது. அப்போது ஃபஸ்ட்டு குடும்பம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குடும்பத்தை அவமதிக்கிறதே வந்து ஒரு பெரிய கர்மா. அது வந்து பிராப்த கர்மாவின் அடிப்படையில் வரும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பேசணும். அப்போ குழந்தைங்களோட செயல்பாடுகள் அந்த பேரண்ட்ஸ் மூலிமா மாறும்போது அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்குது. 5ல் வளையிறது சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உண்மை. அப்போ 5 வயசுக்குள்ளேயே நம்ம குழந்தைகளை இது பண்ணி, நீங்கள் பாருங்கள், நான் எங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் என் குழந்தைய கூட்டிகிட்டு வருவேன். ஃபஸ்ட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் வருவேன். யார்கிட்டே கொடுத்துட்டே வரமாட்டோம். நானும் சரி, என் கணவரும் சரி, யாரை நம்பி, எங்கள் அம்மாவை நம்பி சரி, யார் நம்பி சரி. ஏன்னா குழந்தைகள் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்க, எங்கேனாலும் கூட்டிகிட்டு தான் வரணும். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க இருந்துப்பாங்க, பட் இந்த வயசில் நம்ம பார்த்து தான் ஆகணும். அப்போது அந்த கட்டாயம் அப்படின்னு கிடையாது, அது வந்து கடமை. அந்த கடமையை நம்ம கரெக்டாக செய்ய 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 வாழ்க்கையில் வந்து நமக்கு அவங்க நம்ம கண் முன்னாடியே இருப்பாங்க, நமக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த ஆரம்பம் எப்படி இருக்கோ அப்படி தான் வாழ்க்கை. இதெல்லாம் வந்து நான் உணர்ந்ததுக்கப்புறம் தான் பண்ணுறேன். முன்னாடி எனக்கு சத்தியமாக தெரியாது. ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும் போது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து புரிந்து அனுபவித்து பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அது உண்மை. எனக்கு இப்போ 38 இயர்ஸ் ஆச்சு. இந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்கிறது வந்து என்னோட பெரியவங்க இங்கே நிறையா இருக்கீங்க.
அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க, லைஃப்பை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 10 பேர் குழந்தை பெற்றுக்குவாங்க, 10 குழந்தைங்கள பெற்றுக்குவாங்க, ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. இந்த காலத்தில் ஒன்று குறைப்ப இருக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் முறையில் போகுது. அப்போது ஃபுட்டு எடுத்துக்கக்கூடிய எல்லாமே மாறிடுச்சு. இப்போது உடல் நிலைக்கு எதுவுமே சரியில்லை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன இருக்குது, டென்ஷன் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸு ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. அப்போது பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா சம்பாதிக்கக்கூடிய ப்ரெஷர். இது வந்து அழிவு காலம்ங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிவு காலம், அழிவின் காலம். போன ஜென்மத்தில் பண்ணுற கர்மாவை இந்த ஜென்மத்தில் அணிக்கக்கூடாது. இந்த ஜென்மத்தில் பண்ணுற கர்மாவை அடுத்த ஜென்மம் இருக்கோ இல்லையோ இப்போவே எல்லாரும் அனுபவிச்சிருவாங்க, கண்ணு முன்னாடியே அனுபவிப்பாங்க. அப்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்தால் மட்டுமே போதும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து அதை பார்த்து பண்ணுறது நல்லது. இது வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிராப்த கர்மா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில முக்கியமான நிகழ்வுகள் எடுப்போம் பார்த்திங்களா. இந்த டைமில் இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த டைமில் இந்த குழந்தைக்கு வந்து செய்யணும். இந்த வாழ்க்கையில் நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நிர்ணயிக்கக்கூடியதும் இந்த கர்மா தான். எத்தனை பேர் வீட்டில் கல்யாணம் நடக்காமல் இருக்குங்க? ஜாதகம் சூப்பராக இருக்கும், குரு பார்க்கும், சொல்லுவாங்க அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் நடந்துருப்போ அப்படின்றவாங்க. குரு பார்த்துட்டே தான் இருக்கும் அந்த ஒரு வருஷம். யாருக்கு கல்யாணம் நடக்கலைங்க? ஓகே. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சூப்பராக இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்டா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா காலத்தின் கட்டாயத்துக்கும் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க. அது மூலிமா வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. சில பேர் மன விருப்பத்தோடு கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆகிடும். என்ன எதை நோக்கி இந்த உலகம் செல்வது, எதை நோக்கி நம்ம செய்கிறது அப்படின்னா இந்த கர்மாவை நோக்கி தான் செய்யுது. அப்போது இந்த ஏஜில் வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் 18 வயசு 20 வயசில் இருக்காது. அப்போ இந்த உலக ரீதியான ஒரு வாழ்க்கையில் வந்து அவங்க போகக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சொல்கிறது, நம்ம அம்மா அப்பா சொன்னாலும் நம்ம கேட்கவே மாட்டோம். அப்போது திருந்தும் போது என்னாகும் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது, பின்னாடி பார்த்தா ஒரே எம்டியாக தான் இருக்கும். அப்போ போய் நான் இந்த கர்மா படி தான் நான் இது பண்ணுறேன், ஆனால் அந்த டைமில் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நம்ம கேட்டிருக்க மாட்டோம். இதுதான் வந்து எல்லா விஷயமும் இந்த சூட்சமமாக வந்து நடத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவு, நம்மளை மாதிரியெல்லாம் ஏமாறுறது கிடையாது. அதனால் வந்து இது ஒரு வகையான ஒரு போக்கில் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகாமிய கர்மா. இந்த ஆகாமிய கர்மா வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொன்றும் செய்கிறோம் பார்த்திங்களா, ஒரு செயல், இது அடுத்தது ப்ரொமோட் ஆகும் ஃப்யூச்சருக்கு. இந்த ஆகாமிய கர்மா வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கடவுள் நமக்கு விதியால் மதியை வெல்லக்கூடிய ஒரு தருணத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. இது ஆகாமிய கர்மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சஞ்சித கர்மாவை மாற்ற முடியாது, பிராப்த கர்மாவே மாற்ற முடியாது, நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆகாமிய கர்மையை மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? இறை வழிபாடு, தானங்கள், இதை வச்சு நம்ம வந்து மாற்றலாம். ஓகே, ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் குரு தானே, எல்லாருக்கும் சனி தானே, யாருக்காவது மாறி கொடுக்குதா? அப்போது ஒரே வீட்டில் அட் அ டைமில் ட்வின்ஸ் பிறக்குது, ஓகேங்களா? அந்த ட்வின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நான் ஒரு பார்த்த ஜாதகம், நான் பேர் சொல்லாமே நான் சொல்கிறேன். அந்த ட்வின்ஸ் குழந்தை பிறந்து 3 மாதத்தில் ஒரு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை மட்டும் இருக்காங்க. ஒரே நேரத்தில் தான் பிறந்தது, ஒரு செகண்ட், ஒரு 2 நிமிஷம் தான் டிஃப்ரென்ஸ். ஏன்? அந்த குழந்தைக்கு என்ன கர்மா வேலை செய்யுது, இந்த குழந்தைக்கு என்ன வேலை செய்யுது? அதே கிரகங்கள் அங்கங்கே சேம் ஜாதகம், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரு குழந்தை இல்லை, ஏன் ஒரு குழந்தை இருக்குது? ஸோ அவங்க வாங்கிட்டு வந்த அந்த ஜாதகம், அந்த ஒரு கிரகங்களுடைய தாக்கங்கள் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாய் வழி கர்மாவின் மூலியமாக பாதிக்கப்பட்டிருக்கு. சிம்பிளாக சொல்லலாம். ஆனால் அதுக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ மனவேதனை இருக்கும். நான் அந்த ஜாதகம்லாம் பார்க்கும்போதே நான் பார்க்கவே மாட்டேன்னு சொன்னேன். எனக்கே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா குழந்தைகள் ஜாதகம் இல்லையா, 1 இயருக்கு அப்புறமா தான் நம்ம தைரியமாக நம்மளே தொடுவோம். இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா என் குழந்தையோட ஜாதகம் நான் தொடவே மாட்டேன். ஆனாலும் நம்ம கடவுளுக்காக ப்ரே பண்ணுவோம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம குழந்தைக்கு இப்படி யோசிக்கிறோன்னா மற்ற குழந்தையோட ஜாதகத்தை பார்த்து, ஏன்னா இது வந்து ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒவ்வொரு பலனும் வந்து கடவுள் முன்னாடி ஒப்படைச்சி தான் நம்ம சொல்லணும்.
இதை நான் சொல்லலை கடவுளே, நீங்கள் தான் எனக்கு என் மூலியமாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் ப்ரே பண்ணிகிட்டே நான் தொடுவேன். ஏன்னா யாரோட நம்மளோட வார்த்தைகள் தப்பாக போயிடக்கூடாது அந்த கிளைண்ட்டுக்கு. ஸோ இந்தளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணுறது வந்து கர்மா. ஸோ ஆகாமிய கர்மாவை வந்து டெய்லி நீங்கள் யோசிக்கணும். ஓகே, நம்ம நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து நமக்கு வாழ்க்கையில் சரியாக வரணும் அப்படிங்கிறது யோசிக்கணும். அப்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு தண்டனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் தண்டனை கொடுக்காது. உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் செய்த காரியம், அதன் அடிப்படையில் அந்த கர்மா, அந்த கிரகங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரே கிரகம் தான். குரு எல்லாத்துக்கும் நல்லவராக இருப்பாரா? குரு வழிகாட்டி தானே. ஆனால் குரு எல்லாத்துக்கும் நல்லவராக இருப்பாரா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சனி பகவான் பயம், கர்மக்காரகன். இன்னைக்கு தலைப்பே அவர் தான், கர்மக்காரகன் சனி. 7.5 சனி வந்தாலே என்ன நடக்கும்? நான் எல்லாத்துக்குமே வந்து ஈஸியான ஒரு பரிகாரம் வந்து சொல்லுவேன். 7.5 சனின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே கவனிச்சுக்கோங்க, லக்னத்தில் சனி, சனியோட நட்சத்திரத்திலேருந்து நடக்கக்கூடிய தசாபுக்திகள், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி, அப்புறம் இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த சனியின் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவங்க கிட்டேலாம் நான் முதல்ல என்ன சொல்லுவேன்னா, வாக்கிங் போங்கன்னு சொல்லுவேன். நல்லா வாக்கிங் போங்க. ஒரு 8 ரவுண்டு 10 ரவுண்டு டெய்லி நடங்க. கால் வலிக்கணும். சனி பகவான் எதை குறிக்கும்? கால் பாதத்தை குறிக்கும். அதை கஷ்டப்படுத்துங்க. நான் என்னன்னா அந்த கிரகத்தை இயக்குங்க தான் சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டையுமே. ஒரு கிரகத்தை இயக்குங்க. 8ஆம் இடம் நடக்குதா, இயக்குங்க. ஓகே, 8ஆம் இடத்தை எப்படி இயக்குறது? நான் கிளைண்ட்டுக்கு என்ன சொல்ல, சும்மா போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க, யாரையும் பார்க்காதீங்க. சும்மா ஒரு கோர்ட்டுக்கு வாக்கிங் போங்க, கோர்ட்டை சுற்றிட்டு வாங்க, வெளியே வந்துடுங்க. இல்லைனா அதுவே உங்களை கொண்டுட்டு போய் அழகாக நிப்பாட்டிடும். பிரச்சனை வழி வந்து போய் நிப்பாட்டிடும். நம்ம சும்மா இருந்தாலுமே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. வந்து நான் சொல்கிற கிளைண்ட்ஸ் எல்லாமே அதை வந்து போயிட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது 8ஆம் இடம் தசை வந்துச்சா, ஓகே போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா, சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சா, 8ஆம் இடம் பெரிய ஆக்சிடென்ட் ஆனால் நம்ம அப்படி கேட்கக்கூடாது. அடிபட்டுச்சா இந்த மாதிரிலாம் கேட்கும்போது, ஆமாம் மேடம் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன். ஸோ சனி பகவான் ஒரு தாக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அதை வந்து நம்ம இயக்கணும். சனி பகவானை இயக்கினால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். இன்றைக்கி அதை பற்றி தான் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிறேன். சனி பகவான் லக்னத்துலேருந்து 12ஆம் பாவத்தில் இருந்தால் நம்ம எப்படிப்பட்ட கர்மாவை நம்ம வந்து இயக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிகாரம் எல்லாத்துக்குமே சரிப்பட்டு வருதா? நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இந்த கோயிலுக்கு போங்க. சில பேர் வந்து நம்ம சொல்கிறத வேத வாக்கை எடுத்துகிட்டு உடனே கிளம்பிடுவாங்க கோயிலுக்கு. ஒரு சில பேர் வந்து போய் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1, 4, 7, 10 சனி பகவான் இந்த பாவத்தில் இருந்தால் காசி ஜாதகம் சொல்லுவாங்க. காசி பக்கத்துலேயே இருக்குது, அதுக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு பணத்தை எடுத்து வைக்கணும். ஆனால் இந்த பாவத்தில் சனி இருந்தால் கண்டிப்பாக அவங்க காசி ஜாதகம் தான். அது காசி போனால் தான் அங்கே நிவர்த்தியே. வக்கரமாக இருக்குது, மறைந்திருந்து, அதெல்லாம் வேறு விஷயம். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சுயஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லைன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அப்போ அந்த கர்மக்காரகன் சனி நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயத்தை தாக்கத்தை கொடுக்குறார்? பரிகாரம் கரெக்டாக நடக்குமா? பரிகாரம் பண்ணால் சரியாகுமா? எத்தனை பேர்த்துக்கு டவுட்டு, எத்தனை பண்ணியாச்சு எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே, எத்தனை பண்ணியாச்சு எனக்கு இன்னும் திருமணம் நடக்கலையே. இப்போ நான் ஜென்ரலாக ஒரு பரிகாரம் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, வாழை மரம் வெட்டுவாங்க, தாலி கட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே பண்ணக்கூடாது. சில பேர் சொல்கிற தவறான விஷயங்கள் அதுதான். அந்த பாவகத்தையும் அந்த காரகத்தையும் இயக்கி மட்டுமே அந்த பரிகாரத்தை சொன்னால் மட்டுமே அந்த பரிகாரம் தகுந்த நேரத்தில் வேலை செய்யும். உடனே வந்து நமக்கு ஏஐ மாதிரியா டக்கு டக்குன்னு வர மாதிரி, இப்போ நாளைக்கு பண்ண நாளைக்கு கல்யாணம் ஆகிடுமா, அப்படி கிடையாது. அந்த விஷயத்தில் தான் அதை அனுபவிக்கணுன்ட்டு இருந்தால் அந்த அனுபவம் முடிந்த பிறகே அந்த திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். அப்போ எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் பரிகாரத்துக்கான பலன் பின்னாடி கண்டிப்பாக கிடைக்கும். அவசரப்படக்கூடாது. உங்களோட எண்ணங்கள் மட்டுமே அந்த விஷயத்தை மாற்றும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி பரிகாரம் சொல்லுவோம், கோயில் முடிச்சதுக்கப்புறம் தான தர்மங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இருக்கலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆடை தானம் பண்ணலாம். சின்ன சின்ன பேமெண்ட்டு, இப்போ சனி பகவான் அப்படின்னா 8ஐ குறிக்குமா, அப்போ 170 ரூபா, 80 ரூபா. அதே மாதிரி 8ஆம் இடம் இயங்குனா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து உதவி செய்துட்டு வரீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து பின்னாடி அப்பப்போயும் அதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க.
ஒருத்தங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ஒரு டிஜிட்டலைஸாக போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வரும்போது ஒவ்வொரு குழந்தைக்கு வந்து இந்த SMA ப்ராப்ளமில் வரும். ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு வந்து பணம் கேட்பாங்களா, ஃபண்ட் ரைசிங் பண்ணுவாங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த குழந்தைக்கு வந்து ஆன்லைன் டொனேஷன் பண்ணி பாருங்களேன். அங்கே உங்களோட புதன் இயங்கும், உங்களோட கடன் தீரும். சிம்பிள் தான். நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து சொந்த அனுபவம். ஏன்னா எனக்கு புதன் தசை நடக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை தான் நான் சொல்லுவேன். இப்போது இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக 100% நிவர்த்தி கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்கு ரிலேட்டடான கர்மாவுக்கு உண்டான பரிகாரத்தை செய்யணும். வழியில் ஒரு குழந்தை ரோட்டில் இருக்கா, செருப்பு இல்லையா, உடனே உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ ஒரு 100 ரூபா வருமா ஒரு செருப்பு உடனே வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. ஓகே. அப்போ வந்து குழந்தையில வயதானவங்க பண்ணக்கூடாது. யார் கண்ணில் பட்டாலும் கடவுள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா அந்த பரிகாரத்துக்கு உண்டான பர்சனை நம்ம கண்ணு முன்னாடி காமிப்பார். முடிந்ததை பண்ணுங்கள், இவ்வளோதான் கிடையாது, முடிந்ததை பண்ணுங்கள், வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மாவை நீங்கள் அதாவது இதுவுமே விதிக்கப்பட்டு தான், இது நம்ம செய்வோம், அந்த குழந்தைய அதை அனுபவிக்கும் அப்படிங்கிறதும் அதுக்கான பிறப்பு தான். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சென்சிட்டிவாக பாருங்கள். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் கர்மகாரகன், சங்கடத்தை தீர்ப்பவர். பிருகுநந்தி நாடி சாஸ்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் கொடுப்பனையை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுப்பனை கொடுக்கக்கூடியவர் வந்து சனி பகவான். ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து சனி பகவான் என்ன சொல்லுவாங்க, கொடுப்பனைன்னு சொல்ல மாட்டாங்க, கர்மாவை உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் உண்மை. அந்த கர்மா மூலிமா சனி பகவான் கொடுப்பனையை கொடுத்துட்டு போயிடுவார். லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா வேர்வை சிந்தணும். எங்கேருந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த வேர்வையை சிந்தி உழைத்து அது வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து செயல்பாடுகள் மூலியமாக செய்யணும். நிறைய நடக்கணும், நிறைய கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா சரியாயிடும். 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாங்க அப்படின்னா வாக்கு ரீதியான கர்மாவை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வார்த்தைகளில் கவனமாக பேச வேண்டும். அதே மாதிரி ரெகுலர் வருமானம் குறைந்து அதுக்கப்புறமா சரியாகும். அடுத்தது 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 3ஆம் இடத்துல சனி மறைவது, பாவிகள் வந்து பார்த்திங்கன்னா 3, 6, சனி பகவானுக்கு 11ஆம் இடம், இந்த 3 பாவத்தில் சனி இருந்தால் சூப்பராக இருக்கும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா சுகஸ்தானத்தை கெடுப்பார், தூக்கமே இருக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி மனை வீடு வாகனம் அம்மாவோட பிரச்சனை, ஏதாவது சிறு சிறு சலசலப்புகள் இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவார், கொடுப்பார். 5ஆம் இடத்தில் பித்ருக்கள். 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்து குலதெய்வ வழிபாடு அதோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் குழந்தைகள் மூலியமாக சில கர்மாக்களை அந்த பெற்றோர்கள் அனுபவிக்கணும். 7ஆம் இடத்துல 6 சொல்லியாச்சு, நல்லாயிருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல கர்மா இருந்துச்சு, சனி பகவான் இருந்தார் அப்படின்னா எதிரிகள் கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க, காப்பாற்றிக்கலாம். அவங்க எதிரிகளுக்கு தான் பிரச்சனை. 6ஆம் இடத்துல சனி பகவானுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்காங்களோ அந்த எதிரிகளுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா சனி பகவான் அழகாக திருப்பி கொடுத்துருவார். அதே மாதிரி வந்து கடன் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். அதனால் அது ஒரு நல்ல இடம். 7ஆம் இடத்தில் கர்மா இருந்ததுன்னா வரக்கூடிய பார்ட்னர் மூலியமாக நீங்கள் கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும். ஏன்னா திருப்தியான மன வாழ்க்கை அமையாது, வயதான ஒரு வாழ்க்கை, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். கலத்தர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ல் வந்து ஆயுள்காரகன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், ஆனால் கண்டங்கள் வந்து கொடுப்பார். அதே மாதிரி வந்து 8ல் சனி இருக்கிறவங்க சமுதாயம் சார்ந்த ஒரு தொழிலை நோக்கி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல சனி இருந்தால் தந்தைக்கு தோஷம்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல வந்து சனி இருந்தால் 10ஆம் இடம் வந்து கர்ம ஓட பாவகம் அது. ஸோ அந்த இடத்துல சனி பகவான் இருந்தார்னா சூப்பராக இருக்கும். தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது, அதுவும் பாவியாக இருப்பது வந்து பெரிய பெரிய தொழில், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல், பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் 10ல் சனி இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடமும் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ 11ஆம் இடத்துல சனி வந்து லாபத்தை கொடுக்கும். அப்போ 10 சனி 11 சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க. 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு தூக்கம் இருக்காது, அந்த தூக்கத்தை குறைக்கும். அப்போ வந்து அப்ராட்டில் போய் கஷ்டப்படுவாங்க தெரியுங்களா. இங்கே நல்ல சொகுசாக இருப்பாங்க, நான் வெளிநாட்டில் போய் வேலை போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அந்த ஒரு சொகுசை விட்டு அங்கே போய் அடிமை வேலை பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்மாவுடன் இணைந்து செயல்படுவது நம்மளுடைய சனி பகவான். ஸோ
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காங்கன்னு கேட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கான பரிகாரங்களையும் அந்த பாவகத்தையும் கரெக்டாக இயக்கிக்கோங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய லெவலில் கண்டிப்பாக சனி பகவான் கொண்டுட்டு வருவார். ஸோ அந்த கர்மாவின் அடிப்படையில் வந்து இன்றைக்கி இந்த பேச தலைப்பு கொடுத்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளை திரு பண்டித் சார் அவர்களும் அண்ட் அவங்களோட டீமுக்கும் இந்த மேடைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.